இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா இனவியல் படப்பிடிப்பு. அதாவது எத்னோகிராபிக் ஃபிலிம் மேக்கிங். இந்த இனவியல் படப்பிடிப்புல நடந்துட்டு இருக்கும் போது இந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிற சூழல் எப்படி இருக்கு, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த சூழ்நிலைகள்ல தயாரிப்பாளர்கள், அதுல அந்த படங்கள்ல நடிக்கக்கூடிய நடிகர்கள், அப்புறம் அந்த உண்மையான இன மக்களை நம்ம படிப்போம் இல்லையா, அந்த மக்களுக்கு இடையிலான உறவுகள் எவ்வாறு இருக்கணும், அப்படி படப்பிடிப்பு நடக்கும்போது என்ன மாதிரியான நெறிமுறைகளும் கோட்பாடுகளையும் நம்ம பின்பற்ற வேணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கோட தலைப்புல நம்ம பார்க்க இருக்கோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, உறவு மற்றும் ஒழுக்கம் ஆகியவை நம்ம அன்றாட வாழ்க்கையின் 2 முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரிலேஷன்ஷிப், அப்ப ஒழுக்க நெறிமுறைகள் அப்படின்னு வரப்ப அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மொராலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ இது ரெண்டும் என்ன பண்ணோம்னா, நம்ம எந்த ஒரு துறையில இருந்தாலுமே இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமா கருதப்படுகிறது. சோ யாருடனும் சரியான உறவை கடைபிடிக்க நாம் சில கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு துறையில பணிபுரிஞ்சிட்டு இருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உறவை கடைபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவோம், சில கொள்கைகளை வகுத்து வச்சிருக்கோம், சில நெறிமுறைகளை கண்டிப்பா நம்ம பின்பற்றி தான் ஆகணும். இது ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத ஒன்னாதான் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா கருதப்படுறது என்ன அப்படின்னா, கண்டிப்பா ஒழுக்க நெறிமுறைகளை நம்ம எல்லாருமே வகுத்து வச்சிருப்போம். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நம்மளே ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சில ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கணும், அதாவது பெரியவர்களை நம்ம மதிக்க கத்துக்கணும், எனக்கு சீனியர் ஆபீசர் என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்டு நடந்துக்கணும். சோ இந்த மாதிரியான ஒழுக்க நெறிமுறைகளை நான் என்ன பண்ணணும், நெறிமுறைகள் கண்டிப்பா வகுத்து வச்சு நம்ம சமூகம் அதை கண்டிப்பா வகுத்து வச்சிருக்கோம். அதை கடைபிடிக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல சமூக மனிதனாக நம்ம இருப்போம். சோ இந்த ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கையை வாழ்றதுக்கே நம்ம இவ்வளவு பெரிய ஒரு நெறிமுறைகள் வச்சிருக்கும் போது, ஒரு ஆவண படம் எடுக்கிறோம், ஒரு இனவியல் திரைப்படம் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, ஒரு நெறிமுறைகள் வகுத்து வச்சிருக்கோம் இல்லையா. கண்டிப்பா அந்த எத்திக்ஸ் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணும். அப்ப இந்த இனவியல் திரைப்படம் எடுக்கிறப்ப யாரெல்லாம் இந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கணும், அப்படி அவங்க கட்டாயமா அதை கடைபிடிக்கணுமா, இல்ல யாருக்கெல்லாம் அது தேவையில்லை அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முக்கியமா இந்த ஆவணப்பட தயாரிப்பின் சூழல்ல குறிப்பா இனவியல் ஆவணப்படம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதாவது ஆவணப்படங்கள், அதாவது டாக்குமெண்ட்ரி பிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த இனவியல் ஆவணப்படம், அப்ப இனவியல் ஆவணப்படம்னா என்னன்னா எத்னோகிராபிக் டாக்குமெண்ட்ரி பிலிம் மேக்கிங். நம்ம முன்னாடியே தெரியும் இனவியல் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்திருப்போம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இன மக்களினுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், அவங்களோட பண்புகள், இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறது தான் இனவியல். அது அறிவியல் ரீதியாகவும் நம்ம படிக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த இனவியல் ஆவணப்படத்தை நம்ம தயாரிக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரியான நெறிமுறைகளை கடைபிடிக்கணும். அதுல இந்த அறிஞர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்களின் உறவு படமாக்கப்படுவதை பற்றி ஆய்வு செய்ய தங்கள் தீவிர ஆர்வத்தை காட்டத் தொடங்கினர். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அறிவியல் ஆர்வலர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஸ்காலர்ஸ் நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த படப்பிடிப்புல ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க. அதாவது இந்த இனவியல், முக்கியமா ஆய்வு படங்கள்ல இந்த இனவியல் ஆவண படங்கள் பண்றாங்க இல்லையா, இந்த எத்னோகிராபிக் டாக்குமெண்ட்ரி பிலிம் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்கள படிக்கிறாங்க சில அறிவியல் அறிஞர்கள். அப்ப என்ன பண்றாங்க, அங்க என்ன மாதிரியான சூழல படிக்க போறாங்க, அவங்களோட கோல் என்ன, அந்த ரிசர்ச்சினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பட தயாரிப்பாளர்களுக்கும் அதாவது யார படப்பிடிப்பு நடத்த போறாங்களோ அவங்களுக்கும், அந்த படப்பிடிப்பு கருவிகளை கையாள்ற மனிதர்களுக்கும் இடையிலான உறவுகள் எப்படி இருக்கு, அந்த உறவுகள்ல மூலியம் அந்த உறவுகள் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த படத்தினுடைய அவுட்புட் அது நல்லா வந்திருக்கா, இல்ல அந்த உறவுகள்ல பாதிப்பு ஏற்படும் போது அவங்க சொல்லணும்னு நினைக்கிற கருத்துக்களை சரியா சொல்ல முடியறது இல்லையா, இல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கனாலதான் அவங்களோட கருத்துக்களை அவங்க தெரியப்படுத்த முடியுதா சரியா, அப்படிங்கறத பத்தி நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆவண படங்கள்லயே குறிப்பா இந்த ஆர்வம் எந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இனவியல் திரைப்படத்துக்கு தான் ரொம்ப முக்கியமா கொடுக்கப்படுது. ஏன், நம்ம ஒரு மக்களோட கலாச்சாரம் படிக்கிறோம், ஒரு பண்புகளை படிக்கிறோம், பழக்க வழக்கங்களை படிக்கிறோம் அப்படின்னா, அப்ப அதை பதிவு பண்றாரு இல்லையா தயாரிப்பாளர்,
அப்ப அந்த தயாரிப்பாளரும் அந்த இன மக்களினுடைய உறவுங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். நான் வந்து ஒரு இனவியல் திரைப்படம் வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னா அவங்கள பத்தின அந்த வாழ்க்கை முறை, அவங்க என்ன எப்படி எல்லாம் வாழ்றாங்க, அந்த அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை அவங்க எப்படியெல்லாம் அடையிறாங்க அப்படி அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் என்ன, அவங்களோட சடங்குகளின் முறை என்ன, அவங்களோட கொண்டாட்டங்களின் முறை என்ன, இது எல்லாமே நம்ம படிப்போம். அப்ப அப்படி பதிவு பண்றப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தயாரிப்பாளரால சரியா வந்து பதிவு பண்ணிட முடியுமா? இந்த கேள்விகள்லாம் நமக்குள்ள வரும். இவர் காட்டுறது நிஜமாவே உண்மையா? அது இவர் பதிவு பண்ண பகுதிகள்ல வந்து உண்மை தன்மை இருக்கா, நடுநிலைமை தன்மை இருக்கா, பொது உடைமை தன்மை இருக்கா? இது எல்லாருமே நம்மளுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. அப்ப அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணணும்னா தனக்குள்ள சில நெறிமுறைகளை வந்து கண்டிப்பா வகுத்திருப்பாரு. அந்த நெறிமுறைகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கடைபிடிக்கணும். சோ அப்ப யாரு எப்படி வந்து இந்த நெறிமுறைகள் வந்து கடைபிடிக்கப்படும், இல்ல அதுக்கு தடையா வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ படம் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர், இப்போ அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த தயாரிப்பாளர் தயாரிக்கக்கூடிய படத்திற்கும் இருக்கக்கூடிய மன உறவு. அதாவது ஒரு தயாரிப்பாளர் அவரு வந்து ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு கற்பனை வச்சிருப்பார். என்ன அப்படின்னா, நான் இதுதான் என்னுடைய கதை, இந்த கதையை வந்து நான் இப்படிதான் கொடுக்க போறேன் அப்படின்னு. அப்போ அந்த படமா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பாப்பாரு இல்லையா, அப்போ அவரு நான் நினைச்சதைத்தான் நான் சொல்லியிருக்கேனா, நான் என்னோட கற்பனையில வைத்திருந்த கதைகளையும் கருத்துக்களையும் நான் முழுமையாக தெரிவிச்சுட்டேனா, நான் நினைச்சபடிதான் அதை சொல்லியிருக்கேனா, நான் வந்து இப்படியெல்லாம் அந்த டயலாக்ஸ் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப நான் என்னென்னலாம் என் மனதில் தோன்றியதோ அதை வந்து நான் என்னுடைய கருத்து சுதந்திரம் படிதான் எனக்கு என்ன கருத்துக்கள் தோன்றியிருக்கோ அதைத்தான் நான் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறதுதான். அப்ப அந்த படத்திற்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் அவர் எடுக்கக்கூடிய அந்த படத்திற்குமான உறவு வந்து எப்படி இருக்க போகிறது, அப்படி அதுக்கு தடையா வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ அசல் யோசனையின் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஸ்கிரிப்டை எழுதலாம். இது ஒரு திரைக்கதை எழுத்தாளரிடமிருந்தும் வாங்கப்படலாம். ஒரு எழுத்தாளரை ஒரு யோசனையை வெளியேற்ற நியமிக்கலாம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப இனவியல் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கதைக்களம்னு ஒண்ணு தேவைப்படும். ஒரு திரைப்படம்னா கண்டிப்பா வந்து அதுல ஒரு கதைக்களம் இருக்கும். அப்ப அந்த கதைக்களம் வந்து அந்த தயாரிப்பாளருடைய சொந்த கதையாக கூட இருக்கலாம் இல்லையா? அந்த கதை தயாரிப்பாளருடைய திரைப்பட தயாரிப்பாளருடைய சொந்த கதையாக கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு எழுத்தாளர் அவர் கதை சொல்லி இந்த தயாரிப்பாளர் தயாரிக்கலாம் இல்லையா? தயாரிப்பாளரை வந்து நம்ம டைரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ வந்து என்னன்னா அவருடைய சொந்த கதையாக இருக்கலாம். இல்ல அப்படின்னா வேற யாராவது அவருக்கு கதை சொல்லி அதை திரைப்படம் ஆக்கும் நோக்கத்தோடு அவர் செயல்பட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வேற யார்கிட்ட இருந்தாவது அவர் வாங்கியிருக்கலாம். இல்ல எங்கோ ஏதோ ஒரு யோசனை அவரோட சுயமா யோசிச்சிருக்கலாம். இல்ல வேற யாரோ ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்து அதை வந்து இவர் வந்து திரைப்படமாக்க முனைந்திருக்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்றதுக்கு வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து அவர் திரைப்படம் எடுக்க தயாராகிறார். அப்போ அவருக்கு தோணிருச்சு மனசுல இந்த கதையை நம்ம படமா எடுக்க போறோம். அப்போ இந்த படம் அப்படிங்கிறது வந்து இந்த திரைப்படம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இயக்குனருடைய ஊடகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த படத்தை தயாரிக்கிறாரு இல்லையா தயாரிப்பாளர், அவருக்கு தோன்ற கருத்துக்களை, அவருக்கு கற்பனையில இருக்கக்கூடிய கதைகளை அவருக்கு சொல்லணும்னு மக்களிடம் வந்து போய் சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை என்ன பண்றாரு அப்படின்னா சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் தான் திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு சில கருத்துக்கள் தோணுது. அப்ப அந்த கருத்துக்களை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட கருத்துக்கள் வந்து இந்த உலகம் முழுக்க தெரியணும், இல்ல என்னுடைய நாட்டு மக்களுக்கு இந்த கருத்து ரொம்ப தேவைப்படுது, இன்னைக்கு இருக்க சூழல்ல வந்து இந்த மாதிரியான கோட்பாடுகளும் கருத்துக்களையும் வந்து நான் வந்து அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆடியன்ஸ் யாரு? இப்ப நான் ஒரு பட தயாரிப்பாளர் அப்படின்னா என்னோட ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே இருப்பாங்க. சோ எனக்கு தோணி இருக்க கருத்தை நான் என்ன பண்ணணும், திரைப்படம் மூலியமா அவங்க எல்லாத்துக்குமே விளங்கும்படி வந்து நான் எடுத்து கொடுக்கணும். அப்போ என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க போறது யாரு? படம். அப்ப என்னோட ஊடகமா இருக்கிறது யாரு? அந்த திரைப்படம். இதுதான் வந்து படம் வந்து இயக்குனரோட ஒரு ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஜான் கிரியர்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆவணப்படத்தின் முதல் கோட்பாடுகள்
அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு 1996. 1996 என்ன பண்றாரு, ஆவணப்படத்தின் முதல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துல 3 முக்கிய ஆவணப்பட கொள்கைகளை உருவாக்குறாரு. சரிங்களா? என்ன பண்றாரு, முதல்ல இவர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தொகுத்து எழுதுறாரு. ஓகே, ஒரு ஆவணப்படம் வந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில கோட்பாடுகளை வந்து நம்ம வந்து பின்பற்றணும். அப்ப அந்த கோட்பாடுகளை வந்து என்ன பண்றாரு, தொகுத்து எழுதுறாரு. அதுல முக்கியமான கோட்பாடுகள் என்னன்னா 3 கோட்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆவணப்பட தயாரிப்புல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆவணப்பட திரைப்படம் அந்த இன மக்களை போய் அவங்களோட வாழ்க்கை முறையை போய் நம்ம என்ன பார்க்கணும், அங்க தங்கி நம்ம வந்து பார்க்கணும். இப்ப சில நேரம் அவருடைய சுய படமா இருந்ததுன்னா, தயாரிப்பாளரே வந்து ஆராய்ச்சியாளராகவும் இருக்கலாம். சோ அந்த ஆராய்ச்சி பண்றதே அந்த தயாரிப்பாளர், அந்த இயக்குனர்னா அப்படின்னா எந்த ஒரு அந்த இடத்துல வந்து சிக்கல்களே கிடையாது, பிரச்சனைகளே இருக்காது. ஆனா இப்ப ஒரு ஆராய்ச்சியாளர், அவருக்கு வந்து ஒரு திரைப்படம் ஆக்கணும்னு ஆசை. அந்த இன மக்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு அரியதா இருக்கு. அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை பத்தின அரிய தகவல்கள்லாம் தெரியும். இயற்கையினுடைய அரிய தகவல்கள்லாம் கூட தெரியும் அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப வந்து அவர் என்ன பண்றாருன்னா, இது ஒரு திரைப்படமா நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி முனையிறப்ப அவர் என்ன பண்றாரு, இயக்குனரை வந்து அணுகிறார். அப்ப இயக்குனர் அணுகும் போது இந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த இயக்குனருக்கு விளங்கும்படி தன்னுடைய கருத்துக்களை இயக்குனர் கிட்ட சொல்லணும் இல்லையா? என்ன பண்ணணும், முதல்ல நம்ம வந்து நம்மளோட கருத்துக்களை வந்து இயக்குனருக்கு சரியா சொல்கிறோமா, அது அவருக்கு சரியான முறையில் போய் சேர்ந்ததா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஆராய்ச்சியாளரா நம்மளோட கடமை என்னன்னா, அந்த இனக்குழு மக்களினுடைய வாழ்க்கை முறைகளை போய் நம்ம போய் சந்திச்சு, நம்மளுக்கு தெரியும், நம்ம போய் கலாய்வு பண்ணுவோம். அந்த கலாய்வுல நம்மளுக்கு நிறைய தகவல்கள் தெரியுது. அந்த தகவல் எல்லாமே நம்மளுக்கு புதுசா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நிறைய இயற்கை பத்தின ரொம்ப அரிய தகவல்கள்லாம் தெரியுது. அந்த தகவல் ரொம்ப முக்கியம். அந்த அறிவுகள் வந்து ரொம்ப முக்கியம். இயற்கை அறிவுகள் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அதை நான் திரைப்படமாக்கணும், அதை பொதுமக்கள்கிட்ட போய் நான் சேர்க்கணும் அப்படின்னு இந்த ஆராய்ச்சியாளர் நினைக்கும் போது, அந்த கருத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நல்லா விளங்கும்படி சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இயக்குனர் வந்து என்ன பண்ணுவாரு, திரைப்படத்திற்கு தேவையான ஆட்களை வந்து ரெடி பண்ணுவாரு. அதுல வந்து முக்கியமான விஷயம் கேஸ்டிங் இல்லையா? சோ அந்த கேஸ்டிங்னா என்னது, ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆளை ரெடி பண்ணுவோம் இல்லையா? ஒவ்வொரு கதாபாத்திரங்களை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அப்ப அதை ரெடி பண்ணும்போது இந்த கதாபாத்திரம் நடக்க இவர் சரியானவரா இல்ல அப்படின்னா, அந்த முகபாவனைகள், உடல் மொழிக்குறி, இது எல்லாமே வந்து அவங்களால சரியா வந்து கொடுத்துட முடியுமா? இது எல்லாமே என்னது, இவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் தான். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வெற்றிகரமா வந்து அவர் நினைக்கிற கருத்துக்களை அவர் நினைச்சபடி என்ன பண்ணணும், திரையில கொண்டுட்டு வரணும். அந்த திரையில கொண்டுட்டு வர்றதுக்கு அப்புறம் எடிட்டிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறமான வேலைகளும் நிறைய உள்ளது. சோ இது எல்லாமே பண்ணணும். அப்ப இது எல்லாமே என்னது, இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால்கள். இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம கடக்கணும், அதுவும் முக்கியமா நெறிமுறைகளை பின்பற்றி நம்ம அதை கடந்திருக்கோமான்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ இந்த ஆவணப்பட தயாரிப்பாளர்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா, கேட் கீப்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கேட் கீப்பர்கள்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்துறது. இப்ப நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பில்டிங், ஒரு ஆபீஸ்க்கு போறோம், ஏதோ ஒரு கடைக்கு போறோம்னா முன்னாடி ஒரு வாட்ச்மேன் நிற்பாரு இல்லையா? அது மாதிரி இந்த ஆவணப்பட தயாரிப்பாளர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேட் கீப்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ஆராய்ச்சியாளரா இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து போய் ஒரு இனக்குழு மக்களை படிக்கிறேன். அப்ப அவங்களோட வாழ்வியல் முறைகள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நான் போய் வந்து திரைப்படமா எடுக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, நானே தயாரிப்பாளராகவும் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்றேன், போய் பதிவு பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்ப பதிவு பண்ணும் போது நான் என்ன பண்றேன்னா, எனக்கு பிடிச்ச இடங்கள்ல மட்டும் பதிவு பண்றது, இல்ல எனக்கு பிடித்த மனிதர்களை மட்டும் நான் பதிவு பண்றேன், எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நான் பதிவு பண்றேன், எனக்கு பிடித்த கொண்டாட்டங்களை மட்டும்தான் வந்து நான் பதிவு பண்றேன். அவங்க வந்து கஷ்டப்படுறத வந்து நான் வந்து பதிவு பண்ணல அப்படின்னா, அது சரியான படமா அமையுமா? நான் வந்து அதுல உண்மை தன்மை வந்து அதுல இருக்கா இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நான் நடுநிலைமையா இருந்திருக்கேனா? என்னோட ஆராய்ச்சிக்கு நான் உண்மையா இருந்திருக்கேனா? இது எல்லாமே எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள். இதுதான் நெறிமுறைகள். இதெல்லாம் நான் சரியா ஃபாலோ பண்ணேன்னா, கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருப்பேன், நான் உண்மையை தான் தெரிவிச்சிருப்பேன். அப்போ நான் என்னுடைய எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பதிவு பண்ணாம, உண்மையாவே அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை என்னென்ன, அதுல வந்து மெஜாரிட்டி
ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க, மைனாரிட்டி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நான் ரெண்டையுமே பதிவு பண்ணாகணும். ஒரு ஊர்ல வந்து 100 பேர் இருக்காங்க, அப்ப 70 பேர் வந்து வேலைக்கு போறாங்க, மிச்சம் 30 பேர் வந்து வேலைக்கு போகல அப்படின்னா நான் வேலைக்கு போற அந்த 70 பேர்த்த மட்டும் பதிவு பண்ணக்கூடாது. வேலைக்கு போகாத அந்த 30 பேர்த்தையும் நம்ம என்ன பண்ணணும், பதிவு பண்ணணும். அப்ப ஏன் போகாம இருக்காங்க, எதனால போகாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுலயும் ஆராய்ச்சி நடத்தணும். அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து நம்ம கண்டறியணும். ஏன்னா ஒரு இன மக்களை நம்ம வந்து போய் ஆராய்ச்சி செய்யும் போது அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம அறகுறையா படிச்சுட்டு வரக்கூடாது. அவங்க ஏன் ஏன் இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, அவங்க வேட்டைக்கு போறாங்க, வேட்டைக்கு போகும்போது ஒரு 10 பேர் போறாங்க, மிச்சம் எல்லாரும் ஊருக்குள்ள இருக்காங்க, ஏன் அந்த 10 பேர் மட்டும் அனுப்புறாங்க, இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனா அதை கரெக்டா உட்கார்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த கருத்துக்களை நம்ம கரெக்டா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு தயாரிப்பாளரா வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நடுநிலை தவறாம அந்த இடத்துல வந்து நம்ம எல்லா காட்சிகளையும் காட்சிப்படுத்தணும். முக்கியமா எதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும், சமூகத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா பதிவு பண்ணணும். சோ இது எல்லாமே என்னது, நம்ம தயாரிப்பாளரா இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சவால்கள். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஏன் கேட் கீப்பர்ஸ் இந்த இடத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னா எதெல்லாம் பதிவு பண்ணணும், எதெல்லாம் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது யாரு, அந்த தயாரிப்பாளரோ இயக்குனரோ. அப்ப இவங்க இங்கேயே வந்து என்ன பண்ணிடுறாங்க, சில விஷயங்கள்ல தடுத்துறாங்க. ஏன்னா ஒரு திரைப்படம் வரும்போது இவ்வளவு நேரம் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். சோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் என்னோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா சில கருத்துக்களை நான் விட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்போ நான் முடிவு பண்றேன், அதுல நான் வந்து என்ன பண்ணுவேன், ப்ரியாரிட்டி கொடுப்பேன். எந்த பகுதிகளை நான் காட்சிப்படுத்தணும், எந்த பகுதிகளை நான் காட்சிப்படுத்த தேவையில்லைங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல தயாரிப்பாளரை இயக்குனரை ஒரு கேட் கீப்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஆவணப்பட தயாரிப்பின் நெறிமுறைகள், இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், என்னென்ன நெறிமுறைகள்லாம் வந்து நம்ம வந்து பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இப்ப நெறிமுறைகள் மனித நடத்தை தொடர்பான மதிப்புகளை கையாளும் ஒரு கோட்பாடு அல்லது ஒரு அமைப்பு. சில செயல்களின் சரியான தன்மை மற்றும் தவறு மற்றும் அத்தகைய செயல்களின் நோக்கங்கள், முனைகள் நன்மை மற்றும் கெட்டத்தன்மை குறித்தது அப்படின்னு யாரு சொல்றா, ஃபீசர் அப்படின்றது 2008 சொல்லியிருக்காரு. அதாவது நெறிமுறைகள், எத்திக்ஸ்னா என்ன, ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் அப்படின்னா அவன் ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றி நடக்கிறானா. இப்ப ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு நெறிமுறைகள் இருக்கும் இல்லையா. அப்ப ஒரு மருத்துவர்னா அவருக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கும், அவர் வந்து அதை கண்டிப்பா வந்து கடைபிடிக்கணும். உயிர்களை காப்பாத்துறதுதான் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம். அவருடைய சொந்த வேலையை விட உயிர்களை காப்பாற்றுறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்து அவருக்கு பாடுபடணும். அதுதான் வந்து அவருடைய நெறிமுறை. அதே மாதிரி நிறைய பேருக்கு, வழக்கறிஞர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, ஒவ்வொரு பேராசிரியர், இவர்கள் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த நெறிமுறைகள் இருக்கும். அதாவது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா இடத்துலயுமே இந்த எத்திக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு மனிதனா வாழ்ந்தா கூட எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு. நான் வந்து கண்டிப்பா அதுக்கு அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சில கோட்பாடுகளை வகுத்து வச்சிருப்போம், சில பிரின்சிபல்ஸை வந்து கடைபிடிப்போம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த நெறிமுறைகளுக்குள்ள வந்தோம். ஏன்னா சில செயல்களை செய்யும் போது அந்த செயல்கள் சரியானவையா இல்ல தவறானவையா அப்படின்ற அந்த பகுத்தறிவு தன்மை வந்து நம்மளுக்குள்ள இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த நெறிமுறையை வந்து நம்ம சரியா வந்து கடைபிடிச்சிருக்கணும் அப்படின்றதுதான் என்ன சொல்றாரு இந்த ஃபீசர் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த நெறிமுறைகள்ல வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, திரைப்பட தயாரிப்பாளரின் நோக்கம். நான் ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப நான் ஒரு தயாரிப்பாளரா இருக்கேன், நான் ஒரு இயக்குனரா இருக்கேன், நான் திரைப்படம் எடுக்கணும்னு முடிவு பண்றேன். சும்மா போய் எதையோ ஒரு 4 காட்சிகளை வச்சு என்னால திரைப்படமாலாம் ஆக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அது நல்லாவும் இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நோக்கம் உருவாக்கணும். அந்த நோக்கம் என்னவா இருக்கணும், கண்டிப்பா வந்து என்னுடைய கதை கரு வந்து இதுதான், இந்த கருத்தை வந்து மையமா வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன், திரைப்படம் எடுக்க போறேன். இதுதான்ப்பா என்னோட நோக்கம். சரிங்களா? அப்ப நான் வந்து இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு முடிவு பண்றேன், மது ஒழிப்பு பத்தி நான் எடுக்கணும்னு முடிவு பண்றேன் அப்படின்னா மது ஒழிப்பு தான் என்னோட நோக்கம். அத கதை களமா வச்சு, அத கதை கருவா வச்சு நான் என்ன பண்ணணும், திரைப்படங்களை வந்து எடுக்கணும். சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்ம நெறிமுறைகள் என்ன பார்க்கணும், திரைப்பட தயாரிப்பாளரினுடைய நோக்கம். அதுக்கப்புறம் என்னது, பாடங்களுடனான திரைப்பட தயாரிப்பாளரின் உறவு. அதாவது இந்த இடத்துல பாடங்கள்னு எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டிவிட்டி அப்படியே சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட யார வந்து கருதுறாங்க அப்படின்னா, நடிக்கிறாங்க இல்லையா,
நம்ம போய் ஆராய்ச்சி பண்றப்போ ஒரு ரெஸ்பாண்டன்ஸ் இருப்பாங்க. அவங்களும் இப்ப திரைப்படமா இருந்தா அந்த ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடியவரும். அப்போ இந்த கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் இடையேயான உறவு முறை இது வந்து என்ன பண்ணணும், ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அந்த உறவு முறை வந்து ஸ்மூத்தா இருக்கணும். அப்படின்னாதான் தயாரிப்பாளர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து அவங்களால என்ன பண்ண முடியும், சரியா வந்து புரிஞ்சுக்கிற முடியும். அது மட்டும் இல்லாம அந்த எதிர்த்தரப்புல இருந்த தயாரிப்பாளர்களுக்கு வரக்கூடிய கருத்து பரிமாற்றமும் சரியான முறையில வந்து நடைபெறும். இப்ப நம்ம போறோம், நம்ம போய் ஒரு ஆவணப்படம் எடுக்கணும்னு போறோம்னா நம்ம அவங்கள அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்க எதிர்த்தரப்புல இருந்து வரக்கூடிய பதில்கள் வந்து எனக்கு புரியணும், நான் கேட்கிற கேள்வி முதல்ல அவங்களுக்கு புரியணும். லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிற விதமும் ஒண்ணு இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த அவங்க 2 பேத்துக்கும் இடையான உறவை வந்து சரியா தக்க வச்சுக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், ஒரு ஆராய்ச்சி நடக்கிறப்போ 2 பேத்துக்கும் நடுவுல இருக்க உறவு முறை வந்து நெருக்கமாக இருக்கணும். அப்பனா மட்டும்தான் அந்த இன மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மள வெளியாட்களை பார்க்க மாட்டாங்க. வெளியாட்களை பார்க்காத போதுதான் அவங்களோட வாழ்க்கை முறைகளை நம்மளோட பகிர்ந்து கொள்வாங்க. அதோட உண்மை தன்மை என்னன்னு நம்மளுக்கு அப்பதான் முழுசா தெரியும். அவங்க மனதளவுல வந்து இத பின்பற்றணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களோட கொள்கைகளை வந்து அவங்க இன மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய கொள்கைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க, இல்ல ஊரோட கட்டுப்பாட்டுக்காக மட்டும்தான் வந்து நான் வந்து இந்த கொள்கையில பின்பற்றிட்டு இருக்கேன், மத்தபடி வந்து எனக்கு சொந்தமா அது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல, எனக்கு வந்து அது பிடிக்கல, அந்த கருத்துக்கள் மேல பெருசா வந்து எனக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னா, நம்மளுக்கும் அந்த ரெஸ்பாண்டன்ஸுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து நடக்கும். சோ அந்த உறவு, அதுவும் நம்ம திரைப்படமா எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஒரு பெரிய திரைப்படமா எடுக்கணும் முடிவு பண்ணப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த கேஸ்டிங் சில பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த கதாபாத்திரத்தை நம்ம முடிவு பண்றோம், ஓகே இந்த முக பாவனைகள்லாம் வந்து இவங்க கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளர் வந்து முடிவு பண்ணிடுறாரு. அவங்கள கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கவும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணப்போ மொழி மாற்றம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இப்ப இவங்க யார பத்தி நடிக்க போறாங்க, யார மாதிரி நடிக்க போறாங்க அப்படின்னா அந்த இன மக்களின் மாதிரியே நடிக்கணும். அப்ப அந்த இன மக்கள் மாதிரி நடிக்கிறோம்னா ஒரு புது கல்ச்சருக்குள்ள நம்ம அந்த கேஸ்டிங்க கொண்டுட்டு வரோம். அந்த கதாபாத்திரத்தை நம்ம என்ன கொண்டுட்டு வரோம், கதாபாத்திரமா நடிக்க போறவர் அவருடைய கலாச்சாரமும் நடிக்க போறவங்களுடைய கலாச்சாரம் வெவ்வேறாக இருக்கும். அப்ப இந்த கலாச்சாரத்துக்கும் பழக்க விளக்கங்களும் அவங்க பழகணும், அந்த கதாபாத்திரம் பழகணும். அந்த கதாபாத்திரம் அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா போய் அந்த இன மக்களை கண்டிப்பா நேர்ல போய் பார்க்கணும், அவங்களோட வாழ்வியல் முறைகளை அவரும் படிக்கணும். ஓ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்ப கோவப்படுங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு மாதிரி முறைக்கணும் அப்படின்னா அது மட்டும் கோபம் கிடையாது. கோபம் வரும் பொழுது அந்த இன மக்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவங்களோட உடல் மொழிகள்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட முக பாவனைகள்லாம் எப்படி இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடியவர் அந்த கதாபாத்திரமாக மாறுவதற்கு அந்த இன மக்களை போய் பார்க்கணும். அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, வாழ்வியல் முறை எப்படி இருக்கு, அவங்களோட அந்த இமோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்ப வந்து இந்த கருத்து பரிமாற்றம், அதாவது தயாரிப்பாளர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து அந்த கதாபாத்திர நடிக்கக்கூடியவர் புரிஞ்சுக்குவார் அப்படின்னா அந்த உறவு முறைகள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா தயாரிப்பாளர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த 2 பேரும் என்ன பண்ணணும், சமநிலைகள்ல இருக்கணும், அந்த ஒரே வேவ் லென்த்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணணும். அப்படி வந்து நம்ம நெருக்கமா இருக்கிறதுனால படமும் பாதிக்கப்பட்டக்கூடாது. ஏன்னா ரொம்ப நெருக்கமா இருந்தா இல்ல இப்படி நினைச்சா அவர் ஓகே சொல்லிடுவாரு, இது இவ்வளவு போதும் அப்படின்ற மாதிரி வேணா ஒரு சூழலும் ஏற்படும். சோ அந்த மாதிரி இடம் கொடுக்காம நம்ம ஒரு ப்ரொஃபஷனலிசமா நம்ம என்ன பண்ணணும், அந்த உறவு முறையை கையாளுவதற்கான பக்குவத்தை வந்து நம்ம அடைய வேண்டும். சரிங்களா. அப்போ ஒரு திரைப்படம் எடுக்கணும்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த எல்லா கதாபாத்திரர்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம எடுக்க போறது ஒரு அந்த இனத்தினுடைய முழுமையை வந்து நம்ம வந்து அந்த திரைப்படத்துல கொடுக்கணும். அப்ப நான் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த தயாரிப்பாளர் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிலிம் மேக்கரோட பல்வேறு பொறுப்புகள், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு தயாரிப்பாளரா என்னென்ன பொறுப்புகள்லாம் அவருக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனரா இருக்காரு, அவருக்கு அந்த கதைக்களம் கொடுக்கப்படுது. அப்ப வந்து அவர் என்ன பண்ணணும், அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணும்போது அந்த இன மக்களை வந்து அதை பாதிப்படையாத மாதிரி ஆனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
ஏன் அப்படின்னா அந்த இன மக்களை போய் படிக்கிறோம், அவங்களோட அனுமதி முக்கியமா வந்து படம் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் தேவை என்னன்னா அனுமதி. அவங்களோட கதைக்களத்தை, அவங்களோட கதைகளை நம்ம திரைப்படம் ஆக்குறதுக்கு நம்ம யார்கிட்ட அனுமதி வாங்கணும்னா அவங்கள்ட்ட தான் முதல்ல அந்த அனுமதி வாங்கணும். அப்படி நம்ம திரைப்படமா அதை மாத்தும் போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, வந்து எந்தவித பாதிப்பும் வந்து அதுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப உண்மைத்தன்மையா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க நம்பிதான் நம்ம கிட்ட வந்து அவங்களோட வாழ்வியல் முறைகளை வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. அதை நம்ம அப்படியே உண்மைத்தன்மையோட பதிவு பண்ணணும். ஆனா அப்படி பதிவு பண்றப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த இன மக்களை அது காயப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்மளோட தேவைக்காக நம்ம வந்து அவங்கள பயன்படுத்துற மாதிரி அவங்க நினைச்சிருவாங்க. சோ இது எல்லாமே வந்து அவங்கள்ட்ட தெளிவா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிய வைக்கணும். நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆவண படம் எடுக்க போறோம் உங்களை பத்தி. ஏன்னா உங்ககிட்ட இருக்க அறிவு இயற்கை சார்ந்த அறிவுகள்லாம் வந்து ரொம்ப அபூர்வமானது. அதெல்லாம் வந்து நாங்க பதிவு பண்ணி வைக்கிறோம். நாங்கெல்லாம் வந்து ஆவணப்படுத்துறோம். அதனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களை பத்தி நிறைய மக்கள் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட வந்து ரொம்ப வந்து ஒரு புரிய வைக்கிற மாதிரி நம்ம பேசணும் அவங்க கிட்ட. சோ எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து மேம்பாடு அடையுதோ கண்டிப்பா வந்து அந்த படத்தினுடைய அவுட்புட் வந்து நம்ம நினைச்ச மாதிரியே, அந்த ஆராய்ச்சியாளர் நினைச்ச மாதிரியே வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சோ திரைப்பட தயாரிப்பாளர் தன்னை எவ்வாறு முன்வைக்கிறார், இப்ப அவரது இல்லது அவர்களுடைய வேலை மற்றும் பாடங்களை பார்வையாளர்களுக்கு வழங்குகிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த திரைப்பட தயாரிப்பாளர் வந்து என்ன பண்ணணும், ஒரு கதைக்களத்தை வந்து முன்னாடி வைக்கிறார். இதுதான் வந்து என்னோட கதைக்களம், இந்த இன மக்களோட கதைகளை வந்து நான் இவ்வாறுதான் வந்து இந்த கதையின் மூலியமா தான் நான் வந்து அந்த கருத்துக்களை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கருத்துக்களை சொல்லும் போது நான் இந்த பாதையில தான் நான் இந்த கருத்தை எடுத்துட்டு போறேன்னு சொல்லும் போது யாருக்கிட்ட சொல்லுவாரு, அந்த படத்துல நடிக்கிறவங்க கிட்ட. அப்ப அந்த நடிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்வையாளர்களும், அந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களையும் திருப்திப்படுத்தணும், தயாரிப்பாளரை திருப்திப்படுத்தணும். அதே மாதிரி தயாரிப்பாளருக்கு என்ன அப்படின்னா அவர் நினைச்ச மாதிரி தன்னோட கருத்துக்கள் வந்து வெளிவந்திருக்கா, அவரு நினைச்ச மாதிரி இந்த கருத்துக்கள், இந்த திரைப்படத்தில் உள்ள கருத்துக்கள் வந்து அனைத்து மக்களிடம் போய் சேர்ந்திருக்கா இல்லையா. சோ நம்ம என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு அது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கணும். அந்த திரைப்படத்துல சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் வந்து எப்படி இருக்கணும், சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அது எல்லாருக்கும் எளிதில சென்றடையக்கூடிய கருத்துக்களாகவும் இருக்கணும், எளிய நடையில அப்படின்னு. ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது யார் யாரெல்லாம் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. கல்வி அறிவு இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, இல்லாதவங்களும் பார்ப்பாங்க, குழந்தைகள் பார்ப்பாங்க. சோ எல்லாருமே, சோ அதை பார்க்கக்கூடிய செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து என்னது, டார்கெட் பீப்புள் எல்லாருமே அந்த திரைப்படத்தை பாக்குறாங்க. அப்ப முதியவர்களும் பார்ப்பாங்க. அப்ப இவ்வளவு பேர் பாக்குறப்போ அப்ப இந்த எல்லா வயதுக்கு உட்பட்டவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், கருத்துல வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி என்னுடைய கருத்துக்களை நான் வந்து என்ன பண்ணணும், சொல்ல ட்ரை பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி நான் முயற்சி செய்யணும். அப்ப எல்லா வயதுக்கு உட்பட்ட மாதிரியும் என்னோட வசனங்கள் இருக்கணும், வசன நடைகள் இருக்கணும், நடிப்புகள் இருக்கணும், அவங்களோட முக பாவனைகள் எல்லாமே அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து வெளிப்படுத்தணும். அவங்களோட கருத்துக்களை வந்து சரியாக வந்து அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து என்ன முக்கியமான நோக்கம் யாரோடதா இருக்கும் அப்படின்னா தயாரிப்பாளர்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் என்னது, ஆவணப்பட தயாரிப்போட நம்ம பின்பற்றக்கூடிய நெறிமுறைகள். இப்ப திரைப்பட தயாரிப்பாளருக்கும் பொருளுக்கும் இடையிலான உறவு, இதுதான் அந்த பொருள் அப்படின்னு அந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றாங்கன்னா இந்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ன்ற விஷயத்த வந்து என்னவா இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஆக்டர்ஸ், அதாவது இந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்கள். அப்படி ஆவண திரைப்படமா இருந்தா அந்த இன மக்களை தான் அப்படியே வந்து நம்ம பதிவு பண்ணுவோம். சோ அப்ப அந்த இன மக்களே வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுவாங்கன்னா சப்ஜெக்ட் ஆயிடுவாங்க. இப்ப அவங்க நம்ம திரைப்பட தயாரிப்பாளருக்கும் அவங்களுக்குமான உறவு வந்து எவ்வாறு இருக்கணும், அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா படத்தின் பாடங்களை எவ்வாறு சித்தரிப்பது. அதாவது இப்ப நம்ம முடிவு பண்ணிட்டோம், இவங்களதான் நோக்கம் பண்ணியாச்சு, இந்த கருத்தை தான் நான் சொல்ல போறேன். அப்போ நம்ம இப்போ ஒரு கதாபாத்திரம் நான் கொண்டுட்டு வரேன், அந்த ஊர்ல வந்து ஒரு வயது முதிர்ந்தவர் இருக்காரு, ஒரு இன மக்கள் இருக்காங்க, அந்த ஊர்லயே வயது முதிர்ந்தவர் இருக்காரு. அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா கொள்கைகளை ஒரு இன மக்களோட அந்த அவங்களோட இன மக்கள் கொள்கைகளை தீர்மானிக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளுக்கு அந்த ஊர்ல வந்து
அந்த இன மக்களுக்குள்ள வந்து பெரிய வந்து ஒரு மதிப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம போய் படிக்கணும். அவருக்கு வந்து நிறைய அறிவுரைகள் வந்து சொல்றாரு. எங்க போனாலும் எதை செஞ்சாலும் வந்து அந்த பெரியவர்கிட்ட போய் அறிவுரை கேட்கிறாங்க. அவருக்கும் வந்து நிறைய இயற்கை சார்ந்த அறிவியல் அறிவு நிறைய வந்து இருக்கு. இந்த மரத்தெல்லாம் பார்க்கணும், சில அடிபட்டுருச்சு அப்படின்னா சில மருத்துவ அறிவுகளும் கூட அவரிடம் இருக்கு. அப்ப எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெரியவரை வந்து நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க. அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து நிறைய மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அவர்கிட்ட நிறைய அறிவுரைகள் கேட்கிறாங்க. அப்போ இந்த ஒரு கதாபாத்திரத்தை நான் எப்படி என்னோட கதைக்களத்துக்குள்ள கொண்டுட்டு வர்றது? அப்ப அந்த தயாரிப்பாளருடைய கதைக்களத்துக்குள்ள கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து நான் வந்து இதை சித்தரிக்கிறது, எப்படி வந்து இதை நான் உருவாக்கணும்? இந்த கதைக்குள்ள நான் அந்த பெரிய ஒரு மாமனிதரை நான் கொண்டுட்டு வரணும். அந்த ஒரு பெரிய மனிதரை நான் கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதே அதாவது எப்படி வந்து நான் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் எப்படி உருவாக்குறது, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு பெரியவர் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட முடியாது. அவருக்கு தரப்படக்கூடிய அந்த மரியாதை, அவருடைய உடல் தோற்றம், அவர் வந்து எந்த அளவுக்கு வயதானவர், அவரோட தோள்கள்லாம் வந்து எப்படி சுருங்கி இருக்கு, இந்த தோற்றம் வந்து அவருடைய தோற்றத்தை வந்து பிரதிபலிக்குதா, இது எல்லாமே வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயமா வந்து இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஏன்னா இந்த திரைப்படத்தை பாக்குறவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த படத்துல வரக்கூடிய அந்த வயதானவரை பார்த்தா அந்த இன மக்களில் இருக்கக்கூடிய அந்த வயதானவரை பிரதிபலிப்பது போல் இருக்க வேண்டும். அவருடைய முக ஜாடை வந்து இவருக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து பயோகிராபிஸ வந்து நிறைய பேர் திரைப்படமா எடுத்திருப்பாங்க. பெரிய பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த திரைப்படங்கள்லாம் கூட பார்த்திருக்கோம். அப்ப வந்து அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் அந்த பெருந்தலைவரோடு ஒத்த நம்ம காமராஜர் பத்தின திரைப்படங்கள் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்ப அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய திரைப்படங்கள் நிறைய வந்திருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி என்ன பண்றாங்க திரைப்பட தயாரிப்பாளர் அப்படின்னா, அவரோட முக பாவனை ஒத்த ஒருத்தரை வந்து நடிக்க வைப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த உறவு எப்படி இருக்கணும், அந்த படத்தின் நம்ம எப்படி வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து சித்தரிக்க போறோம். ஏன்னா கண்டிப்பா அந்த திரைப்படத்தை அந்த இன மக்களும் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன ஆயிடக்கூடாதுன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆயிடக்கூடாது. என்னடா அது நம்ம ஊர் பெரிய தலைவரை ஒரு தாத்தாவை போய் இப்படி காமிச்சு வச்சிருக்காங்களே, அவர் வந்து எவ்வளவு வந்து எப்படி இருப்பாரு, அவருக்கு மீசையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து என்ன பதிவு செய்ய வேண்டும், என்ன பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து யார்கிட்ட இருக்கணும், தயாரிப்பாளருக்கு இருக்கணும். சோ நம்ம இததான் முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம், கேட் கீப்பர்ஸா இருப்பாங்கன்னு. ஆனா இந்த இடத்துல வந்து இது உறவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இன மக்களை பத்தின திரைப்படங்களை தான் வந்து நம்ம பதிவு பண்ண போறோம், அவங்களுடைய வாழ்வியல் முறையதான் வந்து நம்ம திரைப்படமா எடுக்க போறோம். அப்படின்ற பட்சத்துல சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய பிரைவசியா அது இருக்கும் இல்லையா, அத வந்து நான் என்ன பண்ணிடக்கூடாது, போய் அதை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. எப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு 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 கோடு இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளால அது பண்ண முடியாது. அது முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அவங்க கிட்ட அனுமதி வாங்கணும். நம்ம என்ன எடுக்கிறதுக்கு முன்னாடினாலும் அவங்க கிட்ட அனுமதி பெற்று இதை நான் பயன்படுத்திக்கலாமா, இப்படி இது பயன்படுத்தினா வந்து உங்களுக்கு இவ்வளவு பயன்பாடுகள் இருக்கு, இதனால வந்து உங்களுக்கும் நிறைய பயன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட எடுத்து சொல்லி அவங்க வந்து அனுமதித்தால் மட்டுமே, அவங்க வந்து அதுக்கு சம்மதித்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த திரைப்படங்கள்ல வந்து அந்த காட்சிகளை நம்ம பயன்படுத்த முடியும். அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பதிவு செய்யணும், பதிவு செய்யாமல் இருக்கணும். ஓகேங்களா. சோ அதனால என்ன, நம்ம வந்து என்ன பதிவு பண்ணணும், என்ன பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கறதும் வந்து அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், யாருக்கும் அந்த இன மக்களுக்கும் இந்த ஆராய்ச்சியாளருக்கும் இல்ல அந்த இன மக்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு நெருங்கிய உறவு ஆயிட்டோம் நம்ம அவங்களுக்கு. அந்த இன மக்கள் வந்து என்ன அவங்க வேற்று ஆளா பார்க்கல, அவங்கள ஒரு ஆளா பாக்குறாங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து நம்மள எல்லாத்தையும் பதிவு பண்ண அனுமதிச்சிருவாங்க. ஆனா அப்படி அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரைவசி வச்சிருப்பாங்க. இல்ல இதை வந்து நாங்க எக்காரணத்தை கொண்டு பதிவு செய்ய விட மாட்டோம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும் ஒரு ஆராய்ச்சியாளரா. அப்படி மதித்தோம் அப்படின்னா இன்னும் கூட அவங்களோட வாழ்க்கை முறைகள் பத்திய உண்மைகள் வந்து நம்ம கிட்ட பகிர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்போ படம் அதன் தலைப்பு மற்றும் பாடங்களை உண்மையாக இருப்பதால்
எவ்வாறு திருத்துவது, ஆனால் பார்வையாளர்களுக்கு ஒரு கட்டாய கதையாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு படத்தை எடுக்கணும்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? அதுல வந்து நம்ம காட்சிப்படுத்தப்படுற அந்த காட்சிகள் வந்து உண்மையானதா, இல்ல என்னுடைய திரைப்படம் வந்து நல்லா வரணும், அது வந்து நிறைய வந்து ப்ராஃபிட் வாங்கணும், லாபம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சில காட்சிகளை நானே திருத்தப்பட்டு செஞ்சிருக்கேனா? இது எல்லாமே ஒரு தயாரிப்பாளர்களுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, சில காட்சிகள்ல மட்டும்தான் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் எடுக்கும் போது கண்டிப்பா வந்து அதுக்கு நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல நான் என்ன பதிவு பண்ணணும், என்ன பதிவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல வந்து நான் குறைக்கிறேன். அப்ப அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னென்னலாம் பதிவு பண்ணிருக்கேனோ, ஒருவேளை அதெல்லாம் வந்து என்னோட திரைப்படம் நல்லா வரணுன்றதுக்காண்டி நான் பதிவு பண்ணப்பட்ட விஷயங்களா, நான் வந்து நிறைய இந்த திரைப்படம் மூலியமா லாபம் பார்க்கணுன்றதுக்காக மட்டுமே பதிவு பண்ணப்பட்ட விஷயங்களா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. சோ அப்படி இல்லாமல் வெறும் லாப நோக்கத்திற்காக மட்டுமே திரைப்படம் எடுக்க, அந்த ஒரு நோக்கத்துக்கு மட்டுமே எடுக்காம, உண்மையாகவே நான் எடுத்த திரைப்படம் அந்த குறிப்பிட்ட இன மக்களுடைய வாழ்க்கை முறையை வந்து பிரதிபலிக்குதா, ஏன்னா சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் வந்து அந்த திரைப்படத்தின் மூலியமாக தெளிவா தெரியுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல அந்த தயாரிப்பாளர் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், அதை வந்து கடைபிடிக்க வேணும் அப்படின்னு நான் சொல்றாங்க. எப்படி வந்து போர்ட்ரே பண்றது இல்லையா, நம்ம முன்னாடி பார்த்தா படத்தின் பாடங்களை வந்து எவ்வாறு சித்தரிப்பது, எப்படி வந்து நான் உங்களை காண்பிக்கணும், இந்த திரையில வந்து இப்படி காமிச்சா வந்து கரெக்டா இருக்குமா, இல்ல இந்த மாதிரியான லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சா வந்து அது சரியாக இருக்குமா, இவங்களோட வாழ்க்கை முறை வந்து இந்த காட்டுக்கு வேட்டைக்கு போறது வந்து நம்ம பதிவு பண்ணா சரியா இருக்குமா, அப்படி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட இதுல இருக்கு. சோ நான் வந்து எவ்வாறு வந்து நான் வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து காண்பிக்க போறேன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆவணப்படம் வந்து அதன் பல்வேறு நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் பொறுப்பு. சில நேரங்கள்ல கோடுகள் கடக்கப்படுகின்றன என்பது உண்மைதான். சில நேரங்களில் எல்லைகள் முன்பே அமைக்கப்பட்டுள்ளன. சில சமயங்களில் திரைப்பட தயாரிப்பாளரும் பார்வையாளர்களுக்கும் வரி இருக்கும் இடத்தில் உடன்படவில்லை, அவற்றுக்கிடையே ஒரு பிளவு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எடுக்க போறோம் ஒரு ஆவணப்படம் வந்து நம்ம எடுக்க போறோம். ஒரு நம்ம என்ன சொன்னோம், எல்லா விஷயத்திலயுமே ஒரு நெறிமுறை இருக்கணும், ஒரு கோட்பாடுகள் இருக்கணும். கண்டிப்பா எல்லாருமே நம்மளுக்குன்னு சில நெறிமுறைகளை வகுத்து வச்சிருப்போம். அதே மாதிரிதான் ஒரு ஆவணப்படம் எடுக்கும் போதும் ஒரு தயாரிப்பாளரும் நடிகர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு சில நெறிமுறைகள் இருக்கு, அதை வந்து அவங்க கடைபிடித்தாகணும். அப்படி கடைபிடிக்கிற நேரத்துல என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வருது, அந்த சிக்கல்கள் போக அவங்களுக்குன்னு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, அப்ப அந்த சிக்கலையும் அந்த பொறுப்புகளையும் வந்து அவங்க எவ்வாறு வந்து டேக்கிள் பண்றாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே விஷயமா இருக்கிறப்போ, பொறுப்புனா என்ன, அதோட உண்மைத்தன்மையை வந்து அவங்க காமிக்கணும். சிக்கல் என்ன, எல்லா விஷயத்தையும் அவங்களால வந்து பதிவு பண்ண முடியும். சோ இது எல்லாத்தையும் ஒரு சேர அவங்க வந்து எப்படி வந்து ஒரு ஒரு வெற்றி திரைப்படமா வந்து கொடுக்குறாங்க, எப்படி வந்து அதோட உண்மைத்தன்மையை அந்த கதைக்களத்தையும் வந்து அவங்க திரைப்படத்துல பிரதிபலிக்கிறாங்க, அவங்களோட வாழ்வியல் முறையை எப்படி பிரதிபலிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கணும். இப்ப இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சர்டன் லிமிட் வந்து என்ன இருக்கும், கண்டிப்பா இருக்கும் இல்லையா. சில நேரங்கள்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சில தயாரிப்பாளர்கள் அந்த லிமிட்டையும் தாண்டி பதிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சில விஷயங்களை வந்து அவங்க பிரைவசின்னு வச்சிருந்தாலும் அவங்களோட அனுமதி பெற்று அவங்க அதை பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னா என்ன பண்ணிருவாங்க, அந்த கோட்டையும் தாண்டி போய் ஒரு சில இது இருந்துச்சுனாலும், பேரியர்ஸ் இருந்துச்சுனாலும் அந்த கோட்டையும் தாண்டி போய் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை பதிவு பண்ணிக்கிறாங்க. அவங்க திரைப்படங்கள்லயும் வந்து அவங்க காண்பிக்க வந்து முயற்சி செய்யறார்கள். அப்ப சில நேரங்கள்ல என்ன ஆகும், இது ஒரு 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 விதமான ஒரு சிக்கல் இல்லையா. இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, சில நேரங்கள் வந்து எல்லைகள் வந்து முன்பே தீர்மானிக்கப்படுகின்றன. என்ன அப்படின்னா, நான் ஒரு திரைப்படம் எடுக்க போறேன், ஒரு இன மக்களினுடைய வாழ்க்கை முறையை வந்து நான் திரைப்படம் எடுக்க போறேன் அப்படின்னா, அந்த எடுக்க போறதுக்கு முன்பே எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. நீங்க இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க படத்துல வந்து அவாய்ட் பண்ணிடணும், இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, பதிவுகள் பண்ணக்கூடாது, அது திரைப்படத்திலையும் சொல்லக்கூடாது. ஏன் வந்து நம்மளுக்கு இந்த முன்பே இந்த எல்லைகள் வந்து வைக்கப்படுகின்றன அப்படின்னா, இந்த எல்லைகள் வந்து யாரால வைக்கப்படலாம், நிறைய பேரால வைக்கப்படலாம். ஃபர்ஸ்ட் அந்த இன மக்களால வைக்கலாம். இதெல்லாம் நீங்க எங்க இனத்தை பத்தி நீங்க படம் தயாரிக்க போறீங்க, சரி தயாரிச்சுக்கோங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஆனா
இந்த இந்த பகுதிகளெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, காட்சிப்படுத்தக்கூடாது, இதுல வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன மக்களே கூட என்ன பண்ணலாம், எல்லையை வகுத்துடலாம். அடுத்தது, இந்த திரைப்படத்திற்கு நம்ம சங்கங்கள் இருக்கு, அதுக்குன்னு சில ஏன் இந்த திரைப்படத்துல வந்து நம்ம சில காட்சிகள்லாம் வைக்க கூடாது அப்படின்னா, நம்ம முன்பே பார்த்தது போல திரைப்படங்களை யார் யாரெல்லாம் பார்க்க வருவாங்கன்ற ஒரு லிஸ்ட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொடுப்பாங்க. யார் யாரெல்லாம் பார்க்க வருவாங்க, எல்லா வயதுக்கும் உட்பட்டவர்களும் என்ன பண்ணுவாங்க, திரைப்படத்தை வந்து பாக்குறாங்க. ஒரு தியேட்டர் அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் அங்க இருப்பாங்க, குழந்தைகள் குடும்பமா வருவாங்க, படம் பாக்குறதுக்காக வரலாம், அவங்க குழந்தைகளோட வரலாம், நண்பர்கள் கூட போகலாம், அப்பா அம்மா கூட போகலாம், பெரிய வயதானவர்களும் வருவாங்க. சோ இந்த மாதிரி எல்லா வயதினர்களும் என்ன பண்றாங்க, எல்லா பாலினங்களும், எல்லா வயதானவர்கள், எல்லா வயதுக்கு உட்பட்டவர்களும் என்ன பார்க்க வருவாங்க, திரைப்படம் பார்க்க வர்றாங்க. அப்போ இவங்க எல்லாம் பாதிக்காத வகையில நீங்க திரைப்படம் எடுக்கணும்ன்ற ஒரு முன்னாடியே நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஒரு பெரிய ஒரு லிமிட் இருக்கு. அதுவே ஒரு பெரிய லிமிட் தான். ஏன்னா சில விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொன்னால் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அந்த பக்குவங்கள் வந்து இருக்காது, சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு முழுமையா போய் சேருமான்றது தெரியாது, சில விஷயங்கள் அவங்களை பாதிக்கிற மாதிரியா கூட இருக்கலாம் இல்லையா, அவங்க ஏர்லியரா தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்களும் அந்த திரைப்படத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கலாம். சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த லிமிட் வந்து, இந்த லைன் கோடு வந்து என்ன பண்றது, இந்த படத்தை நான் தயாரிக்கிறதுக்கு முன்பே எனக்கு முன்பு வைக்கப்படுது, இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து நீங்க உங்க திரைப்படத்துக்களை சொல்லக்கூடாது, அதுக்கான அனுமதி உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வைக்கலாம் இல்லையா. சில சமயங்கள்ல திரைப்பட தயாரிப்பாளர்களும் பார்வையாளர்களும் வரி இருக்கும் இடத்தில் உடன்பாடு இல்லை. அந்த லிமிட்ல என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர்களும் அந்த பார்வையாளர்களும், அந்த படத்தை வந்து பாக்குற பார்வையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அந்த உறவுகள்ல வந்து விரிவடையுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த விதிமுறைகள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அந்த தயாரிப்பாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த திரைப்படத்தை தயாரிக்கும் பொழுது பார்வையாளர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து பூர்த்தி பண்ண முடியல. ஓகே, இந்த திரைப்படம் இந்த இன மக்களினுடைய திரைப்படம், இதுதான் இவருடைய கருத்து, இந்த திரைப்படத்துல போகுது அப்படின்னா அந்த பார்வையாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க இல்லையா. சோ ஓகே, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப இவர்கள் சில பேர் வந்து நிறைய அந்த இன மக்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பாரு, சில பழக்க வழக்கங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. அது வந்து இந்த சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயமா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த காட்சிகளை வந்து இவர் காட்சிப்படுத்தல, அதை திரைப்படத்திற்குள்ள இவர் கொண்டுட்டு வரல அப்படின்றப்போ அது மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை அளிக்கும் இல்லையா எந்த ஒரு பார்வையாளருக்குமே. அந்த நம்பிக்கை, அந்த தன்மை வந்து அதுல உடைஞ்சு போயிடுது. அப்ப அந்த பார்வையாளருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிளவு ஏற்படுது. அங்க வந்து அவங்க 2 பேரும் அவங்க அந்த கருத்து வந்து அந்த சரியா வந்து என்ன பண்ற பிணைக்கப்படல இல்லையா. இப்போ இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து இது உண்மையில் அவர்களை தொந்தரவு செய்யும் ஒன்று, அல்லது அவர்கள் கேட்க போவதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். நாள் முடிவில் அது திரைப்பட தயாரிப்பாளரின் முடிவாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம திரைப்பட தயாரிப்பாளர் இருக்காரு இல்லையா, இது வந்து இந்த திரைப்பட தயாரிப்பாளர் என்ன பண்றாரு, நம்ம வந்து ஒரு இன மக்களினுடைய வாழ்வியல் முறையை நம்ம திரைப்படம் எடுத்திருக்கும் போது உண்மையாகவே இந்த திரைப்படத்தின் மூலியமாக அந்த இன மக்களுக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படிங்கறத வந்து அவர் என்ன பண்ணணும், உறுதி செய்யணும். இது வந்து அவருடைய மிகப்பெரிய பொறுப்புல ஒரு பொறுப்பு, சரிங்களா. ரொம்ப முக்கியமான பொறுப்பும் கூட இது. ஏன் அப்படின்னா இவருக்கு சொன்னனாலதான் அவங்க அனுமதி கொடுத்திருப்பாங்க இல்லையா, இவங்களோட கதைகளை, இவங்களோட வாழ்வியல் முறைகளையும் பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்களை வந்து திரைப்படம் ஆக்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி கொடுத்திருப்பாங்க. அப்படி அனுமதி கொடுத்து நம்ம பண்றப்போ அந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா, எந்த விதத்திலும் இந்த திரைப்படத்தின் மூலியமாக இந்த கருத்துக்கள் வெளியில சொல்லப்படுறது மூலியமாக, சமூகத்துக்கு வெளியில் தெரியறது மூலியமாக இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடக்கூடாது, எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து அவர் கண்டிப்பா வந்து என்ஷூர் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி அது வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா இல்லைன்னா கூட அவர் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா தொந்தரவாவும் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறதுனா கஷ்டப்படுத்தாம இருக்கும். சில கருத்துக்கள் வந்து இந்த இன மக்களை பத்தின கருத்துக்களை நம்ம சொல்லும் போது, வெளியில சொல்லும் போது, இதெல்லாம் ஒரு பழக்க வழக்கமாப்பா, இதெல்லாம் ஏன்ப்பா இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை, இதெல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது
நீங்க வந்து மழையை வேண்டி சாமி கும்பிட்டா வந்து மழை பெஞ்சிருமா? அது பெய்யாது. அது இவங்க வந்து சயின்ஸ் ரீதியா பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எவாபரேஷன் நடந்து கண்டென்சேஷன் நடந்தாதான் வந்து மழை பெய்யும். நீங்க என்ன இப்படி சாமி கும்பிட்டு நீங்க சாமி கும்பிட்டனாலதான் மழை வரல, இது மழைக்காலம் அதனால மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருந்து வந்து நம்ம மக்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது மக்கள்னு சொல்ல முடியாது, பார்வையாளர்கள்ல சில பேர் வந்து அந்த மாதிரியான பதில் தாக்குதல் ஏற்படுத்தும் போது என்ன ஆகும், அவங்க வந்து ஒருவேளை நம்மளை பத்தின திரைப்படம் வெளிவராமல் இருந்திருக்கலாமோ, இது வந்து நம்மளுடைய வழிமுறைகளை வந்து ரொம்ப பாதிப்படைய செய்யுது. நம்ம எங்க போனாலும் நம்மளை பத்தி இதவே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, தொந்தரவு செய்யற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க வந்து எப்படி இவ்வளவு நாள் வந்து ஒரு ஃப்ரீயா அவங்களோட இதை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன வரைக்கும் அதை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இதுல வந்து அப்படியே விட்டணும். ஆனா அவங்களுடைய அந்த அறிவு சேர்க்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அவங்க வந்து சில விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா சில காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களை வந்து நம்ம உண்மையான காரணங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கும் ரொம்ப வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்ற கருத்துக்கள். நம்ம அடுத்து பாக்குறது என்ன அப்படின்னா, பாடங்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு நெறிமுறை பொறுப்பு. இப்ப இந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் தான் நெறிமுறையா? ஏன்னா திரைப்படங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா யார் யார் இருக்கா, கண்டிப்பா அந்த தயாரிப்பாளர் 3 முக்கியமான அங்கங்கள்னு நம்ம யார சொல்றோம் அப்படின்னா தயாரிப்பாளர் ஒருத்தர், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட்னு சொல்றோம், பாடங்கள் யாரு, இந்த படத்துல நடிக்கக்கூடியவர்கள். ஆவணப்படமா இருந்தா அந்த இன மக்கள். அடுத்து யாரு, பார்வையாளர்கள். டாக்குமெண்ட்ரி எதுக்கு ரெடி பண்றோம், திரைப்படம் எதுக்கு ரெடி பண்றோம், பார்வையாளர்களுக்காக. அப்ப இவங்களுக்கு இந்த சப்ஜெக்டுக்கும் அந்த படத்தில் நடிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பார்வையாளர்களுக்குமே என்ன இருக்கு, சில நெறிமுறைகள் இருக்கு, அவங்களுக்கும் என்ன இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. இதுல முதல் சிக்கலா என்ன, சரி இந்த நெறிமுறைகளையும் பொறுப்புகளையும் கையாளும் பொழுது என்னென்ன சிக்கல்கள்லாம் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். அதுல முதலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரைப்பட தயாரிப்பாளர்கள் என்ன மாதிரியானதை வந்து எதிர்கொள்றாங்க அப்படின்னா, இந்த தனி உரிமையும் இரண்டாவது சிக்கலையும் எவ்வாறு கடப்பது என்பதை குறிக்கிறது. ஒரு விசித்திரமான சூழலில் அவற்றை எதிர்கொள்ளும் அறிமுகம் இல்லாத நிகழ்வுகளை எவ்வாறு வந்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான், இல்லையா? ஏன் அப்படின்னா ஒரு இன மக்களை வந்து நம்ம என்ன பண்றோம், ஆராய்ச்சி, நம்ம வந்து அவங்கள பத்தி ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அந்த சூழலே வந்து யாருக்கு புதுமையானதா இருக்கும் அப்படின்னா தயாரிப்பாளருக்கும் புதுமையானதுதான். அதுல நடிக்கக்கூடிய அந்த திரைப்படமா எடுத்தோம் அப்படின்னா அந்த நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்துக்கும் அது என்னதான், புதுமையான சூழல் தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலே வந்து புதுமையா இருக்கும் பொழுது அறிமுகம் இல்லாத நிகழ்வுகள் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இன மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அவங்களோட கலாச்சாரங்கள், பண்பாடுகள், இது எல்லாமே வந்து யாருக்கு புதுசா இருக்கும், இந்த கதாபாத்திரம் நடிக்க போறவர்களுக்கு வந்து புதுசா இருக்கலாம். சில நேரங்கள்ல கண்டிப்பா வந்து வெளியில இருந்துதான் நம்ம எடுப்போம். அப்ப அந்த தன்மைய வந்து அந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து கையாளுறாங்க, அது சரியா வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, அதுதான் வந்து ரொம்ப அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கக்கூடிய முதல் சவால்ல முதன்மையான சவால்னு சொன்னோம்னா இது சொல்லலாம் நம்ம. ஏன் அப்படின்னா நம்ம வந்து தயாரிப்பாளர் கதைக்களத்தை யார்கிட்ட சொல்லுவாரு, இந்த கதாபாத்திரம். ஏன்னா அந்த கதாபாத்திரம் தான் பிரதிபலிக்க போது அந்த இன மக்களோட வாழ்வியல் முறைய. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நம்ம, அதாவது இந்த தயாரிப்பாளர் கூறக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குவதோடு அதை சரியாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிற தன்மையில இருக்கும், இல்லையா? ஏன்னா அவங்க நடிக்க போற சூழல் புதுசு, அவங்க பார்க்கக்கூடிய மனிதர்கள் புதுசு. சோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து சரியா கையாளுறாங்களா, அந்த நெறிமுறைகளை வந்து அவங்க பயன்படுத்துறாங்களா, அதை வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்களா, அவங்க பொறுப்புகள்ல இருந்து அவங்க தவறாம இருக்காங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள், சரிங்களா? இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பவர் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த தயாரிப்பாளர் தான் வந்து முழு கதையை வந்து தயாரிக்கணும், சில கதைக்களத்தை வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த முழு சுதந்திரம் வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கானா, அது மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். ஏன்னா அவர் தயாரிக்கிறது மட்டும்தான் அவரோட கடமை அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல நடிக்க வருபவர்கள், அந்த கதாபாத்திரமாக நடிக்க வருபவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில விஷயம் நடந்து முடிச்சுட்டு இருக்கும் போதே என்ன ஆகும்,
ஒரு பாதி படங்கள் வந்து நிறைவடைந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து இல்ல என்னால இந்த சீன் எல்லாம் நடிக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இத வந்து இப்படி மாத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை அந்த கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடியவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆளுமைத்தன்மை கொண்டவராக, ஒரு இன்ஃபுளுன்சியல் பர்சனாலிட்டியாக இருந்தவரா இருக்கக்கூடுமானால் என்ன ஆகும், கண்டிப்பா தயாரிப்பாளர் மாத்தித்தான் ஆகணும். சரிங்களா? அப்ப இன்னொரு வேற மாதிரியான சிக்கல் எப்படி வரும் அப்படின்னா, அப்ப இவர் வந்து ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட எழுதியிருப்பாரு இல்லைங்களா? ஒரு கருத்து, இந்த கருத்தை வந்து இந்த இடத்துல வச்சா சரியா இருக்கும், அது மட்டும் இல்லாம இதை இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போகணும், நீங்க வந்து இந்த இடத்துல கேள்வி கேட்கணும், அவரை பதில் சொல்லணும், ஒரு சூழல் கிரியேட் பண்ணியிருப்பாரு, ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து வசனங்கள் நிறைய இருக்கும், இந்த வசனங்கள் மூலியமாகத்தான் என்னுடைய கருத்துக்கள் வந்து இந்த மக்களுக்கு போய் சேரணும்னு நினைப்பானா, அதையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். எப்போ அந்த நடிக்கக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, மாத்த சொல்லுவாங்க. இல்ல இந்த ஸ்கிரிப்ட் சரியில்லை, மாத்துங்க, இந்த டைலாக் வேணாம், இது கஷ்டமா இருக்கு, ஐயோ இந்த உச்சரிப்புகள் வந்து என்னால செய்ய முடியல, என்னால அவ்வளவு தூரம் வெயில்ல எல்லாம் அந்த இடத்துல நிக்க முடியாது. சோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரணும். இந்த மாதிரி சவால்கள் எல்லாமே யாருக்கு வரும், அந்த தயாரிப்பாளருக்கு வந்து கண்டிப்பா வரும். சோ இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணணும், டேக்கிள் பண்ணிதான் ஒரு வெற்றி திரைப்படத்தை வந்து அவரால் வந்து என்ன பண்ண முடியும், இயக்க முடியும். சோ அதுக்கு என்ன பண்ணணும், பார்வையாளர்களும் சரி, நடிக்கக்கூடியவர்களும் சரி, ஒரு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத வந்து நல்லா உள்வாங்கி, அந்த கருத்துக்களை வந்து நல்லா உள்வாங்கி, அதை வந்து சரியாதான் தயாரிப்பாளர் சொல்ற கருத்துக்களை தான் நம்ம வந்து சரியாதான் புரிஞ்சிருக்கோமா அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும், இன்னொரு ஒரு அந்த அந்த படத்தினுடைய வெளிப்பாடு, அந்த அவுட்புட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. சரிங்களா? இப்ப அந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கான நெறிமுறை சவால்கள், அப்ப நெறிமுறைகளை ஃபாலோ பண்ற சரி, அந்த நெறிமுறைகளை கடைபிடிக்க போகும்போதே வந்து எனக்கு என்னென்ன சவால்கள் வருது அப்படிங்கறதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கான நெறிமுறை சவால்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த ஆவண திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து பெரும்பாலும் தனிப்பட்ட தீர்ப்பு, நிர்வாகிகளின் வழிகாட்டுதல் மற்றும் திரைப்பட விழாக்களில் அவ்வப்போது உரையாடல்களை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஜாசி சந்திரா என்டி அப்படின்றவங்க வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு நம்ம வந்து ஆவண திரைப்படங்களை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப அந்த ஆவண திரைப்பட தயாரிப்பாளர்கள்ல வந்து பதிவு, நம்ம வந்து ஆவண திரைப்படம் தயாரிக்க போறோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அவங்கதான் தீர்மானிக்கணும். என்னத்தை தீர்மானிப்பாங்க, இந்த பகுதிகளை நான் பதிவு பண்ணா போதும், இந்த பகுதிகளை வேண்டாம், பதிவு பண்ண தேவையில்லை, இது வந்து அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தாத சமூகத்துல அப்படின்னு சொல்லி யாரு தீர்மானிப்பா, அந்த ஆவணப்படம் எடுக்கக்கூடியவர்கள் தான் தீர்மானிப்பாங்க. ஏன்னா ஆவணப்படம் அப்படிங்கிறது ஒரு ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு ஒரு குறுகிய அமைப்பு தான் இல்லையா? அப்ப ஆவண திரைப்படம் ரொம்ப நேரத்துக்கு நம்ம எடுக்க போறது இல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு மட்டும்தான் நம்ம எடுக்க போறோம், அதுவும் அந்த இன மக்களை அப்படியே படப்பிடிப்பு பண்றதுதான். சோ வந்து அதுல என்ன இருக்காது, பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு பெரிய அளவுல வந்து இருக்க மாட்டாங்க. அந்த தீர்மானங்களை எடுக்கக்கூடிய பொறுப்பு வந்து யார்கிட்ட இருக்கும்னா தயாரிப்பாளர்கள் கிட்டதான் இருக்கும். இது வந்து திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கான ஒரு நெறிமுறை சவால்னு நான் சொல்லலாம். ஏன்னா அவரே தீர்மானிச்சுட்டாரு அப்படின்னா சில நேரங்கள்ல அந்த ஆராய்ச்சியாளருக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் இடையேயான அந்த கருத்து வேறுபாடு அந்த இடத்துல வந்துடும். ஏன்னா ஆராய்ச்சியாளர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, இந்த பகுதியை எலிமினேட் பண்ணதுக்கு பதிலா வேற பகுதியை நம்ம பண்ணிருக்கலாமே, இந்த பகுதி ரொம்ப முக்கியம், இதை பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் ஆராய்ச்சியாளர் சொல்லலாம். தயாரிப்பாளர் என்ன சொல்வார் அப்படின்னா, இல்ல அந்த பகுதி தேவையற்றது, அது தேவையில்லாதது, அந்த பகுதி சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை விட வேறொரு பகுதி வந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க வச்சீங்க, இந்த காட்சியை வச்சாதான் வந்து சமூகத்துல வந்து பெரிய தாக்கங்கள் ஏற்படும் நம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கலாம் இல்லைங்க. சோ அந்த தீர்மானம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சிக்கலா தான் வந்து பெரிய ஒரு சவாலா தான் இருக்கு நெறிமுறைகள் கடைபிடிப்பது. அப்ப நேரத்துல வந்து யாரு வந்து நெறிமுறையை ஃபாலோ பண்றா, அந்த எத்திக்ஸை யாரு ஃபாலோ பண்றா, தயாரிப்பாளர் ஃபாலோ பண்றாரா இல்ல வந்து அந்த அறிவியல் அறிஞர் வந்து ஃபாலோ பண்ண அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. சோ யார வந்து இந்த நெறிமுறை ரெண்டு பேருமே அவங்களோட நெறிமுறைகள்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல யாரோடது வந்து முன்னாடி போகும் அப்படின்னா அந்த இன்ஃபுளுன்சியல் பர்சனாலிட்டியோட அவங்கதான் வந்து டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து உள்ள வந்துருவாங்க. இப்ப வந்து ஒரு கணக்கெடுப்பின் போது ஜாஸ்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வணிக அழுத்தங்கள் காரணமாக குறிப்பாக கேபிள் வணிகத்தில் ஓகேங்களா பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து ஒப்புக்கொண்டனர் அவர்கள் நெறிமுறையற்ற என்று கருதும் முடிவுகளை வந்து எடுத்துள்ளனர்.
இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சர்வே எடுக்கிறாங்கப்பா. ஒரு சர்வே எடுத்து இந்த மாதிரி திரைப்பட தயாரிப்பாளர்கள்ல வந்து எத்தனை பேர் வந்து ஓகே நீங்க வந்து ஒரு திரைப்படம் தயாரிக்கும் பொழுது நீங்க வந்து ஒரு முடிவுகள் எடுக்கப்படும் பொழுது நீங்க வந்து நெறிமுறைகள் எல்லாம் வந்து கடைபிடித்து தான் வந்து நான் அந்த முடிவை எடுத்திருக்கேன். நான் வந்து வேற யாராலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு தரவுகள் சேகரிக்கப்படுகிறது. அப்ப அதுல இருந்து என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, மெஜாரிட்டியானவர்கள், பெரும்பான்மையானவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்ல நான் சில முடிவுகள் எடுக்கும்போது நான் நேர்மையற்றவர் என்று எனக்கு கருதும் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா என்னுடைய நெறிமுறைகள், என்னுடைய கோட்பாடுகள் படி அது சரியானது அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், சில பேர் வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அதை நான் மாத்தியாக வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுது, நான் வந்து நெறிமுறை அற்றவர் அப்படின்ற ஒரு அந்த பகுதிக்குள்ள வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா? 1-2 பேர் சொல்லலைங்க. ரொம்ப வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வந்து இதை செய்யறாங்க. இது வந்து முடிவெடுக்கும் செயல்முறை அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல வந்து அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஏன்னா தயாரிப்பாளர்கள்னு வரும்போது அந்த பட்ஜெட்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல வந்து இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப அந்த கதாபாத்திரங்கள் சூஸ் பண்றதுல இருந்து அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனை வந்து அவங்க எடுக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமா இருக்கிறது வந்து பணம். அப்போ அந்த பணம் தரக்கூடியவர்கள் வந்து என்னென்ன சொல்றாங்களோ அதை செயல்படுத்துறதுல வந்து தயாரிப்பாளர் வந்து இருப்பாங்க. அப்ப அந்த திரைப்படத்துல உண்மைத்தன்மை இருக்குமா? அந்த இனவியல் திரைப்படம் வந்து சரியா அந்த இன மக்களினுடைய கோட்பாடுகளை வந்து சொல்லுது, அவங்களோட வாழ்வியல் முறைகளை வந்து சரியா வந்து எடுத்துட்டு போறாரா அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். சோ இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க முடிவெடுக்கும் செயல்முறைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த திரைப்படங்கள் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வரதான் வந்து இந்த எடிட்டிங். இந்த எடிட்டிங்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காட்சி கதையை வந்து நம்ம உருவாக்குறோம். அது அர்த்தம் உள்ள ஒரு காட்சி கதையா அதை கரெக்டா வந்து தொகுக்கிற ஒரு விதம் வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த எடிட்டர் அப்படிங்கறதுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை வந்து ஒரு வெற்றி திரைப்படமா ஆக்குற ஒரு முக்கியமான பங்களிப்பு வந்து யாருக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த எடிட்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஆசிரியர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும், அந்த காட்சிகளை வந்து அவர் வரிசைப்படுத்தணும், அந்த வரிசைப்படுத்தல அது கோர்வையாக வந்து அமையணும், அதை வந்து அவர் கரெக்டா வந்து தொகுக்கணும். இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு முக்கியமான பங்கு. சோ நம்ம என்னதான் நம்ம இந்த காட்சிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தாலும் தயாரிப்பாளர் அந்த எடிட்டிங் ப்ராசஸ்ல அது ஒரு முழுமையான கரைக்களமா அடைகிறது வந்து யாரு கையில இருக்கு அப்படின்னா அந்த எடிட்டர் கையில தான் இருக்கு. பொருளின் கட்டுமானம். நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு படத்தை வந்து நம்ம கட்டமைக்கும் போது பார்வையாளர் வந்து எந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை வந்து உருவாக்குறார், அவருடைய பார்வையில இருந்தும் நம்ம வந்து அந்த கதைக்களத்தை வந்து அணுகணும். ஏன்னா நம்ம எதுக்காக திரைப்படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பார்வையாளருக்காக தான் நம்ம எடுக்கிறோம். நம்மளோட கருத்துக்கள் வந்து அவங்க கிட்ட போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். அப்படின்றப்போ நம்ம எப்பவுமே நம்ம ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு நம்ம அதை பார்க்கும் பொழுது அந்த பார்வையாளர்களினுடைய பார்வையில இருந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா பார்வையாளர்ன்றவங்க வந்து அனைத்து வயதிற்கும் உட்பட்டவர்களாக இருக்கணும். நம்மளோட கருத்துக்களும் அந்த அளவுக்கு எளிமையா போய் சேரணும். சோ அந்த மாதிரி வந்து நம்மளோட திரைப்படம் பிரதிபலிக்கிறதா அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உறுதிப்படுத்திக்கணும். இப்போ பொருள் மற்றும் கலாச்சாரத்தின் கட்டுமானம். நம்ம வந்து எடுக்க போற சூழல் புதுசு, நகர்ப்புற அமைப்பு வேற மாதிரி இருக்கும், கிராமத்து அமைப்பு வேற மாதிரி இருக்கும், நம்ம திரைப்படம் எடுக்கக்கூடிய இன மக்களினுடைய அமைப்பு வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இன மக்களினுடைய இனத்தை வந்து நம்ம என்ன படுத்தக்கூடாதுன்னா புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களோட சாதியை பற்றியோ இனங்களை பற்றியோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு தவறான கருத்துக்களும் வந்து திணிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம எடுக்க போற திரைப்படம் யார வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்னா அந்த இன மக்கள், அவங்களுக்கு வந்து எந்தவித தொந்தரவும் இல்லாத அளவுக்குதான் நம்ம வந்து அந்த திரைப்படத்தை வந்து வெளிக்கொண்டுட்டு வரணும்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பாலினம் தொடர்பான கருத்துக்களை வந்து நம்ம கரெக்டா வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெண்களை அந்த படத்தில் காட்டும் போது ஒரு மாதிரியாகவும் அந்த ஆண்களை காட்டும் போது வேறு மாதிரியாகவும் இல்லாம உண்மையாகவே அந்த சமூகத்துல எப்படி எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து நடத்துறாங்க, அவங்க எப்படி அந்த
பெண்களை ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப உண்மைத்தன்மையோட கண்டிப்பா வந்து அந்த திரைப்படத்துல வந்து காமிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப இதுதான் வந்து ஒரு மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ் வந்து நம்ம அதிகமா இருக்குன்னு பார்த்திருக்கோம். சோ அதுல என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் யார் யாரெல்லாம் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க அந்த டெசிஷன் ப்ராசஸ்ல, ரெகுலேட்டரி பாடிஸ், அத ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், பார்வையாளர்கள், பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன், சட்டங்கள், டெக்னிக்கல் இன்னோவேஷன்ஸ் அண்ட் சேஞ்சஸ். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா திரைப்படங்களை வந்து தீர்மானிக்குது, அதுல வரக்கூடிய காட்சிகளை. சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு திரைப்படம் என்பது, இனவியல் திரைப்படம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், அதுல வந்து நெறிமுறைகள் என்னென்ன, யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான நெறிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும், அந்த நம்ம முடிவெடுக்கும் தருணத்துல வந்து முடிவு எடுக்கும் போது யார் யாரெல்லாம் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு வந்து தடையா இருக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த மீடியா இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். முக்கியமா வந்து பாலினங்கள் ரீதியாக அந்த திரைப்படத்தில் காமிக்கக்கூடிய கதைக்களத்தையும் நம்ம பார்த்துட்டோம். சோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. நன்றி.